திருவாசகம். வேண்டத்தக்கதறியோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மார் கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயா அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசொன்றுண்டென்னில், அதுவும் முன்றன் விருப்பன்றே. திருவாசகம் குழைத்த பத்தில் உள்ள இப்பாடல் உண்மையான பக்தியுடையோர் இறைவன் எதை தந்தாலும் அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளும் தெளிவான மனநிலையை கொண்டிருப்பர் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. உண்மை பக்தி இறைவன் சொல்லின்படி நடப்பது. இறைவன் நாம் வேண்டும் எதையும் முழுதாய் தரும் கருணை வடிவானவர். ஆதலால் வேண்டத்தகாதவற்றை வேண்டினாலும் தருபவர். ஆனால் இறைவனிடத்தில் உண்மை அடியவர் இறைவன் தரும் எதையும் ஏற்றுக்கொள்வார். இறைவன் மாணிக்க வாசகருக்கும் மற்ற நாயன்மாருக்கும் துன்பம் தந்தபோதும் அவர்கள் பக்தி நிலையிலிருந்து மாறவில்லை. உயிர்களுக்கு தேவையானது எது என்று உணர்பவன் இறைவனாதனில் அவன்பால் ஒன்றையும் வேண்டுவது இல்லை என்பார். வேண்டத்தக்கதறிவோய் நீ என்றும், அவ்வாறு இருப்பினும் உயிர்கள் தம் அறியாமையால் பலவற்றை வேண்ட அவற்றை குறைவர அளித்து வருகின்றான் என்பார். வேண்ட முழுதும் தருவோய் நீ என்றும், உனது திருவுள்ள குறிப்பின்படி நடப்பதே அடியவர் கடமை என்பார். நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால் என்றும், இத்தகைய நிலையில் அடியவர்கள் தங்கள் பெருவிருப்பால் தாங்களாகவே இறைவன்பால் வேண்டிக் கொள்வது அவனிடத்தில் உண்டாக வேண்டிய அன்பே என்பார். வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உன்றன் விருப்பன்றே என்றும் கூறினார். இதனால் இறைவன் அடியர்களது அன்பில் நிலை கூறப்பட்டது.